ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீம் ஆப்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பீம் ஆப்பை நீங்க பாஸ்கோட என்டர் பண்ணி நீங்க வந்து ஓபன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்கோட என்டர் பண்ணி ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய பீம் ஆப்பை ஓபன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பீம் ஆப்போட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, சென்ட் டு செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் டு செல்ஃப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு சென்ட் டு செல்ஃப் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து டூ அக்கௌண்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ ரெண்டு அக்கௌண்ட் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இப்போ நீங்க வந்து உங்களுடைய பீம் ஆப்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையே நீங்க வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி ஆட் பண்ணி வச்சிருக்க பட்சத்துல நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேர் தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்காக தான் நமக்கு இந்த பேஜ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, டூ அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டூ அக்கௌண்ட் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, அது வந்து எந்த அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்க டூ அக்கௌண்ட் அப்படின்ற அந்த இடத்துல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து பாருங்க, செலக்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டா இதுல வந்து இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுல ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் அக்கௌண்ட்ல இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். அதனால அதுல ஒரே அக்கௌண்ட் தான் காமிக்குது. நீங்க 2-3 அக்கௌண்ட் வச்சிருந்தா அதுல ரெண்டு அக்கௌண்ட் காமிக்கும். அதுல ஒரு அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. அதாவது இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க இது போல செட் பண்ணிட்டு அமௌண்ட்ல வந்து நீங்க எவ்வளவு நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 100 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே ரீமார்க்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன ரீசனுக்காக நீங்க வந்து அமௌண்ட் சென்ட் பண்றீங்களோ அந்த ரீசன் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், நீங்க வந்து என்டர் பண்ணலாம், என்டர் பண்ணாம கூட விடலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து யூபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரம் அக்கௌண்ட்ல எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து சென்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, மணி சென்ட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு மணி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.